இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நான் ஹோல் ஸ்பைசஸில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த 3 போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து செகண்டு அரைச்ச தேங்காய் பால் ஒரு கப்லையும் ஃபஸ்ட்டு கெட்டியாக அரைச்ச தேங்காய் பால் ஒரு கப்லையும் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் தான் இந்த கிரேவியில் காரமே. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா தாராளமாக போட்டுக்கோங்க. காரம் நீங்கள் நிறைய சாப்பிட்றதா இருந்தால், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா கேரட், அப்புறமா வந்து பொட்டேட்டோ, அப்புறமா கொஞ்சமாக பட்டாணி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஆயிலில் கோட்டானா மட்டும் போதும். இப்போ வந்து அந்த நம்ம 2வது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 2வது எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால், ஃபஸ்ட்டு கட்டியாக எடுத்துருக்க தேங்காய் பால், அப்புறமா 2வது கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்க தேங்காய் பால், இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ நம்ம 2வது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதில் உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் திரியிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக கட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நான் இதில் வந்து 1 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பால்லே நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதனால் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஃபைனலாக வந்து அந்த கட்டியான தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பரை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மீதி இருக்கிற அந்த தேங்காய் பால், அந்த தண்ணி தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கரைச்ச மிக்சரை வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிறனால கொஞ்சமாக இதை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும். அப்படி உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னா நீங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ மசிச்சு கூட அதை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்காக தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் நம்ம கேஷ்யூ நட் மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. கடுகு எதுவுமே போட தேவையில்லை. கேஷ்யூ நட் மட்டும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதை நம்ம ஸ்டியூவில் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஆப்பம், இடியப்பம் இதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ராகி இடியப்பம் கூட தான் இதை பேர் பண்ணி சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.